ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சின்ன ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஃபுட்டேஜ் தான். இந்த மாதிரி ஃப்ரீயாக ஏஐ டூல் மூலமாக ஷார்ட் ஃபிலிம் வந்து எப்படி வந்து மேக் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு கிரியேட் ஏஐ ஷார்ட் ஃபிலிம் ஃப்ரீ இன் தமிழ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேரு. அதில் வந்து சாட்ஜிபிடியை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சாட்ஜிபிடி இல்லாமல் ஜெமினி ஏஐ இதை வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு அழகான ஷார்ட் வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி டூல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மெட்டா ஏஐ, செகண்ட் வந்து கூகுள் ஜெமினி. இது ரெண்டுமே வந்து பெய்டு வெர்ஷனும் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. ஆனால் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். இந்த ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு குவாலிட்டியான ஒரு ஷார்ட் ஃபிலிம் அனிமேஷன் ஃபிலிம் மேக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து ஆஸ்க் ஜெமினின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ண போகிறீங்கன்றத முன்னாடி டிசைட் பண்ணிக்கங்க. அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை ஒரு சயின்ஸு, ஹாரரு, காமெடி, இது மாதிரி எந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அழகாக வந்து ப்ராம்ப்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது என்ன லொக்கேஷனில் வேணும், எந்த இடத்துல எந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் வேணுன்றதை நீங்கள் தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக வந்து ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுத்துரும். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து மெட்டா ஏஐ, இது வந்து நெக்ஸ்ட்டு சைட்டு, இதையும் நீங்கள் ஜிமெயிலை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ப்ராம்ப்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து இந்த இமேஜ் ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் சைஸ்ன்னு இருக்குது. நீங்கள் வந்து இது வந்து யூடியூப் லாங் வீடியோ, இது ஷார்ட் வீடியோ. ஸோ நீங்கள் ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை லாங் வீடியோ மேக் பண்ணுறதா இருந்தால் இதை கிளிக் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுங்க. ஜெனரேட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து இமேஜ் ரெடி ஆயிரும். ஸோ ஒவ்வொருடையுமே வந்து 4 இமேஜ் வந்து ரெடி ஆகும். இந்த இமேஜை வந்து நம்ம வீடியோவாக மாற்றணும் அப்படின்னா கீழே வந்து அனிமேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து அனிமேட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதால இந்த ஆப்ஷனு, இதுக்கு உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு பார்த்து அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேப்கட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேப்கட்டில் வந்து அது ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர், அதில் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கிது. அதை நீங்கள் வந்து கேப்கட் வந்து நீங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் பிசிலேயோ டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராம்ப்ட் மூலமாக ரெடி பண்ண இந்த கிளிப்பை வந்து 1 பை 1 வந்து கேப்கட்டில் வந்து ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி அழகாக மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கேப்கட் பற்றி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கேப்கட் எப்படி யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ப்ராம்ப்ட்டுமே வந்து இப்போது ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போது சேம் கேர்ள் வாக்கிங் த ஃபாரஸ்ட் ப்ராம்ப்ட்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த இதை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் நீங்கள் அனிமேட் பண்ணிடலாம். ஸோ வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு எந்த கிளிப்பு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஃபிலிம்
ஷார்ட் ஃபிலிம் வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க இல்லையா? உங்களுக்கு ஃபுல்லாக எவ்வளோ வேணுமோ அத்தனை ப்ராம்ப்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து ரெடி பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு வாய்ஸ் எப்படி கொடுக்குறது? அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்கு வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸபைன்னு ஒரு ஆப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி சவுண்ட்ஸ் வேணுன்றதை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மியூசிக்ஸ் வரும். இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் பேக் பண்ணுறீங்க, பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேப்கட்லேயே வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேப்கட்லேயே நீங்கள் வந்து வாய்ஸை வந்து நீங்கள் வாய்ஸ் ஓவர் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா 11 லேப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த 11 லேப்ஸில் போயிட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ண உங்களுக்கு தேவையான கன்டென்ட் நீங்கள் என்ன பேச போகிறீங்களோ அதை வந்து ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் 11 லேப்ஸில் போய் கொடுத்து நீங்கள் வந்து அதை வந்து ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்னோடய ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, ஓன் வாய்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துக்கிறது தான் வந்து மானிட்டேஷனுக்கு வந்து ஈஸியாக எலிஜிபிள் ஆகும். இந்த மாதிரி ஏஐ வாய்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் நீங்கள் உங்கள் ஓன் வாய்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஓன் வாய்ஸ் கொடுக்குறதுக்கு வந்து நீங்கள் தனியாக மைக் வாங்கணும், இல்லை ஹெட்ஃபோன் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, ரெக்கார்டு எதுவுமே தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி அந்த கேப்கட்லேயே வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதுலேயே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுற எல்லா ஆப்ஷனுமே அதில் இருக்குது. நீங்கள் அதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்க எல்லா நாய்ஸுமே வந்து 100% வந்து ரிமூவ் பண்ணிவிடுது. ஸோ வந்து ஒரு எடிட்டிங் பண்ணுறதுக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து இந்த கேப்கட்டில் கிடைக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் வீடியோ மேக் பண்ணி ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணி மணி மேக் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி வந்து சாட்ஜிபிட்டியில் வந்து எப்படி வந்து மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் சாட்ஜிபிட்டியில் எதுவும் நீங்கள் மேக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து ஜெமினியில் யூஸ் பண்ணுறதை நம்ம சொல்லியிருக்கோம். தேங்க்யூ, பாய்.